குமாரபாளையம் அருகே ஏடிஎம் கொள்ளையர்கள் சுட்டு பிடிக்கப்பட்ட இடத்தில் பணம் சிதறி கிடப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வெப்படை அருகே டிராவல் பேக் முழுக்க 500 ரூபாய் தாள்கள் சிதறி கிடக்கும் இடத்தில் போலீசார் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இதுபற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். தற்போது போலீசார் அங்கு ஆய்வு மேற்கொண்டு வராங்க. எத்தனை இடத்துல இது போன்ற பைகள் காணப்படுகின்றன? விவரங்களை சொல்லலாம். காலை முதலாக ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கொள்ளையர்கள் பிடிபட்டிருக்கக்கூடிய சம்பவத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட கொள்ளையன் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில்தான் தற்பொழுது நம்ம இருக்கிறோம். இந்த இடத்தில்தான் போலீசார் தற்பொழுது சோதனை நடத்தி வர்றாங்க. குறிப்பாக காலை முதலாக இங்கே வந்து தடயவியல் நிபுணர்கள் தொடர்ச்சியாக இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. கேரளாவில் 3 ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்து கொள்ளையடித்து கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற அந்த 7 பேர் கொண்ட கும்பல் தான் குமாரபாளையம் அருகே சுற்றி வளைத்து பிடிக்கப்பட்டது. அந்த கண்டெய்னரில் இருந்து தப்பியோட முயன்ற பொழுதுதான் 2 கொள்ளையர்களை போலீசார் துரத்தி வந்து இந்த இடத்தில் தான் போலீசார் அந்த 2 பேரையும் மடக்கினார். அப்பொழுது இங்கே கீழே கிடக்கக்கூடிய இந்த கற்களை எடுத்துத்தான் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி மற்றும் பள்ளிப்பாளையம் உதவி ஆய்வாளர் ரஞ்சித் இருவர் மீதும் அந்த கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். தங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் அவர்களை மடக்கி பிடிப்பதற்காகவும் போலீசார் துப்பாக்கியால் எச்சரித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக அவர்களை சுட்ட போதுதான் அதில் ஜுமைதீன் என்கின்ற, அதாவது வாகனத்தை ஓட்டி வந்த கண்டெய்னரை ஓட்டி வந்த அந்த முதல் முக்கிய குற்றவாளியான ஜுமைதீன் இந்த இடத்தில் தான் உயிரிழந்தார். மற்றொருவர் அசார் வந்து 2 கால்களிலும் படுகாயமடைந்தார். அசார் தான் இந்த பேக்கை எடுத்துக்கொண்டு கொள்ளையடிக்கப்பட்ட பணம் முழுமையாக 500 ரூபாய் நோட்டு கட்டுகள் அடங்கிய அந்த பேக்கை எடுத்துக்கொண்டு இந்த வழியாகத்தான், அதாவது இங்கிருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்திலாக அந்த பிரதான சாலை என்பது இருக்கிறது, அங்கிருந்து இந்த வழியாகத்தான் அவர்கள் துரத்தி கொண்டு வந்த பொழுது போலீசாரை தூக்கி பின்தொடர்ந்து வந்தார்கள். இந்த இடத்திற்கு வந்தவுடனே அந்த 2 கொள்ளையர்களும் கீழே விழுந்திருக்கிறார்கள். அவர்கள் அருகில் செல்லும் பொழுதுதான் அந்த கல்லை தூக்கி அடித்து போலீசாரை தாக்க முயன்ற பொழுது இந்த என்கவுண்டர் என்ற சம்பவம் வந்து இந்த இடத்தில் தான் நிகழ்ந்திருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த பேக்கில் இருந்த பணம் கூட இந்த இடத்தில் முழுமையாக கட்டுக்கட்டாக சிதறி கிடக்கிறது. படுகாயங்களுடன் இங்கிருந்து மீட்கப்பட்ட அந்த உசைதீன் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே முகைதீன் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றொருவர் அசார் அலி கோவை மருத்துவ சிகிச்சைக்காக தற்பொழுது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். இந்த பகுதிக்கு காலை முதலாக காலை 11 மணியிலிருந்தே தொடர்ச்சியாக சேலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் போலீசார் கொண்ட தடயவியல் நிபுணர்கள் குழு முழுமையாக சோதனை நடத்தி வருகிறது. அந்த கண்டெய்னர் லாரி அதை முழுக்க சோதனையிட்டனர். அதற்கு பிறகு இந்த இடத்திலும் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. இருக்கக்கூடிய பல ஆதாரங்களை சேகரித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதிக்கு இந்த என்கவுண்டர் நடந்திருக்கக்கூடிய காரணத்தால் இந்த நீதிபதி விசாரணை நடைபெற இருக்கின்றது. அதனால் இந்த சம்பவ இடத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட் குற்றவியல் நடுவர் வர இருக்கின்றார். அவர் வந்து இது பகுதியை பார்வையிட்டு ஆய்வு செய்வதற்காகத்தான் மேஜிஸ்ட்ரேட் வானதி வர இருக்கின்றார். அதற்காகத்தான் இந்த பகுதியில் அந்த பணத்தை கூட இன்னும் எடுக்காமல் அதே இடத்தில் அப்படியே வைத்திருக்கிறார்கள். மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த பகுதியை முழுமையாக ஆய்வு செய்ததற்கு பிறகாக இந்த பணம் எடுத்து செல்லப்பட்டு அதில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்ற விவரம், அதாவது அதற்கு பிறகாகத்தான் அந்த எண்ணக்கூடிய அந்த நடவடிக்கை என்பது நடைபெற இருக்கின்றது. இதற்கிடையே பிடிபட்டிருக்கக்கூடிய 5 பேரிடமும் தொடர்ச்சியாக வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. சேலம் சரக டிஐஜி, நாமக்கல் எஸ்பி, கிருஷ்ணகிரி எஸ்பி மட்டுமில்லாமல் தற்பொழுது கேரள போலீசாரும் வருகை தந்திருக்கிறார்கள். அந்த பிடிபட்ட 5 பேரிடமும் தொடர்ச்சியாக ஒருபுறம் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் கண்டெய்னர் லாரி மடக்கி பிடிக்கப்பட்ட அந்த தோப்புக்காடு என்ற இடத்தில்தான் இந்த சோதனையும் மேஜிஸ்ட்ரேட்டினுடைய நேரடி கள ஆய்வு விசாரணையும் இப்போ தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.